திருமணம் முடிக்க வேண்டியது, திருமணம் பேசி பார்க்கலான்றது, இது மாதிரி ஒரு விஷயத்தை எது தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணலாம். ஃபேமிலி வைஸ் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த வக்கர சனி தரப்போகுது. இப்போ வேலை மாற்றன்றது ஒன்று வந்துச்சுனாக்கா நீங்கள் அதை பிடிச்சிக்கங்க. ஜாப் வைஸு நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும், சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாராருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்கர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் வந்து ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வந்து வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து துலா ராசி வரப்போ வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் பலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இது வரைக்கும் தரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்மச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் வந்து சனி தான் ரிப்போர்ட் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனில் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்க அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் அந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்காரு. அந்த சந்திரன் என்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு போகிறார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்குங்களா. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க
அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து 50 வேகன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம. ஆனால் அதையும் வேணான்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையாக அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னது அப்படின்றாங்க. எனக்கா அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஹையர் ஆஃபீஸர்கள் வந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்கா உங்களை வந்து எடுத்தாங்கன்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது. உங்களுடைய கேரியர் வைஸ் அவங்க அவ்வளோதான ஒழிய நீங்கள்கிட்ட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அது ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டகரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது, இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன், அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி, உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப, ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில், அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப, மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வக்ரகதி சனி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, மகரத்துக்கு நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் 4ஆம் இடமும் 5ஆம் இடம் தான் ஒர்க் பண்ண போகுது. அட் ப்ரெசண்ட் 4 ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒர்க் 4 அப்படின்றது உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது மேஷத்தை குறிக்கும். மேஷம்ன்றது அந்த இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயே இங்கே இருக்கார். அதுவும் யாரோட சாரத்தில்னாக்கா உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில். பட் யோகாதிபதி சுக்கிரன், பட் அவர் இருக்கிற இடமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உறவுகளுக்குள்ள ஒரு கான்ட்ராவர்சி அல்லது ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஏதாவது சொத்து வழி பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சொத்து வழி ஏதாவது இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது சொத்து வாங்கப்படுற சொத்தோ அல்லது அக்ரிமெண்ட் போட்டப்பட்ட சொத்தோ அல்லது லோன் எரைஸ் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்றதோ அதில் சின்ன தடைகள் அல்லது ஏதாவது ஒரு இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அது சம்மந்தமாக க்ரியேட் பண்ண ஏதாவது ஒரு இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம், சொத்து ப்ராப்பர்ட்டி வைஸு ஏதாவது டிஸ்பியூட், ஏதாவது உங்கள் பூர்வீக சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது அந்த உறவுகளுக்குள்ளவே இந்த சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கான்ட்ராவர்சி, கான்ஃப்ளிக்ட்டு, கருத்து வேறுபாடு அல்லது ஏதாவது வழக்கு தொடர் வரைக்கும் போகிறதுக்கான அல்லது இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கமிட் ஆகிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார், அவரும் குரு சாரம் பெற்று குரு 5ல் இருக்கார். ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு 3, 12 கூடைய குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது நல்லது. பட் அவர் யாரோட சாரத்தில் இருக்காருன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சந்திரன் 2ஆம் பாதம், அதாவது என்னன்னாக்கா ரோஹிணி 2. இப்போ சந்திரன் எங்கே இருக்கார் அந்த டைம் ஆஃப் பீரியடு அப்படின்றப்ப 3ஆம் இடத்துல. அப்போ இந்த எல்லாமே என்னன்னாக்கா பேசுனா சரியாயிடும். பேச்சுவார்த்தை அற்ற தன்மையில் ஏதோ ஒரு முன்னுக்கு பின் முரணாக யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அல்லது உங்களுடைய நெய்பருக்குள்ளவே உங்களுடைய ரிலேஷனுக்குள்ளவே ஒருத்தர் சம்மதர் எக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் தான் இதுக்கு இடையூறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த யார் அந்த இடையூறு பர்சன் அப்படின்றத ஐடென்டி பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி சிக்மெண்ட் பண்ணலாம், எப்படி ஃப்ராக்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிற குரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை தருது. அதே நேரத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஜெயிக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி, அதுவும் குருசாரம் பெற்று நியாயமாக நீதியாக நேர்மையாக எதை நீங்கள் வைக்கிறீங்களா வாதத்தை, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் 2ஆம் இடத்துல இருக்க ஒரு சனி ஜஸ்ட்டு 2ஆம் இடத்துல இருந்தாலே வாக்குப்பளிதம் கொண்டுருவோம். ஒரு ஜோதிடமாக இருக்கணும், ஒரு ஏதாவது இருந்தாலும் சரி, அவர் வாயில் விழுந்துடாப்பா, அவர் வந்து 2ல் சனி இருக்கார், அவர் நாக்கில் சனி இருக்கும். இப்படின்னா நாக்கில் சனி அப்படின்னா 2ல் சனி இருந்தாலே வாக்குப்பளி தான் அவங்களுக்கு இருக்கும். ஈஸியாகவே ஏதாவது ஒன்று சொன்னால் பழிக்கும். அது ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து போதிய அளவு பொய் சொல்லக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில். ஆனால் அந்த பொய் சொன்னாலும் அந்த இடத்துக்கு அது தேவையான, அவங்களையும் அறியாமல் தான் அந்த கருத்து வருது, அந்த இடத்துக்கு தேவையான தன்மைகளாக இருக்கும்.
ஏன்னா அவங்களால எந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அது எவ்வளோ சீப்பாக பேச முடியுமோ பேசக்கூடிய தன்மையும் பெற்றவங்களாக மாறுவாங்க. வெறும் செவ்வாய் சாரம் பெற்ற சரியாக இருந்தாருன்னா சொல்லவே வேணாம். அது மூர்க்கத்தனமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அது ஆக்வர்டு ராகு சம்மந்தப்பட்ட ஆக்வர்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல குரு தான் சம்மந்தப்படுறாரு. அப்போ நீங்கள் நீதியின் பக்கம் ஜஸ்ட்டு சனியே நீதிமான் தான் சொல்லுவோம் இந்த இடத்துல குரு சாரம் பெற்ற சனி அப்படின்றப்ப நீங்கள் ஏதாவது ஒரு வாதத்தை வச்சிங்கனாலே அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த குடும்ப ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், அது ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், ஏதாவது லோன் வைஸ் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வீடு இது மாதிரி இருக்கட்டும், அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர ஒரு நல்ல ஒரு திருமணம் முடிக்க வேண்டியது, திருமணம் பேசி பார்க்கலான்றது, இது மாதிரி ஒரு விஷயத்தை எது தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணலாம். இதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் ஏதாவது வீட்டில் உட்காந்து நான் ஹையர் எஜுகேஷன் பண்ண முடியுமா, அடுத்து நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் இன்னும் இது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னம்னாக்கா 7-5 தான் இந்த இடத்துல மிங்கிலாகுது. 7 கூடையின் சாரத்தில் தான் 5ல் குரு இருக்கார். அவர் 3-12 கூடைய குருவாக இருக்கார். குருவும் இந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். குரு பெற்ற சாராதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு காதல் திருமணத்தையே நீங்கள் அரேஞ்ச் திருமணம் கன்வெர்ட் பண்ணி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒன்று ப்ளஸ்ஸு தான். அப்போ குடும்பம் அதாவது ஜாப்லெஸ் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் ஃபேமிலி வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அல்லது ஒர்க் பண்ணி ஏதாவது ஃபேமிலி வைஸ் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த வக்கர சனி தரப்போகுது. சரி ஜாபில் இருக்கோம், இன்னும் உங்களுக்கு என்னென்ன பாவங்கள் இயங்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப 5ஆம் இடம் பியூராக 5 கூடையும் 6ல் தான் இருக்கான். யார்? சுக்கிரன். யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா குருவோட சாரத்தில் இருக்கார். அப்போ குரு 1ஆம் பாதம் அப்படின்றப்ப குரு 1 அப்படின்றது உங்களுக்கு எந்த ராசியில் வரும்னாக்கா அதே செவ்வாயோட இடத்துல தான் வருது. அப்போ இந்த இடத்துல ஜாபில் இருந்தீங்கன்னா ஜாபில் இப்போ நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலே உங்களோட யார் உங்களுக்கு மேலே கீழே அதாவது ஒர்க்கில் இருக்காங்களோ மேலே இருக்காங்கள அப்படின்றத காட்டிலும், ஏன்னா குரு அதை இனிஷியேட் பண்ணுறாரு. ஆனால் இதே இடத்துல சனி 2ஆம் இடத்துல குருசாரம் பெற்றதுனால 2 பேருமே யாரையுமே நம்ப முடியாது. அதாவது உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது கீழே இருக்கக்கூடிய ஃபெல்லோஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு விஷயங்களை மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அதில் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. அதனால் அடுத்து ஏன்னா 8ஆம் இடம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ண போகுது. 8 யார்? சூரியனும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ வேலை வழி ஏதாவது ஒரு அலிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்போ வேலை வழி ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே இடத்துல சிக்கல் வந்தால் தான் நல்லது. இன்னொன்று ஏன்னாக்கா இந்த சூரியன் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் தான் இருக்கார். அந்த 3 கூடைய அந்த 3ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு புதன் சாரத்தில் தான். புதன்றது 6-9 கூடையார். அப்போ வேலை மாற்றன்றது உறுதி. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்போ, ஆனால் அந்த இடத்த விட ஒரு நல்ல இடம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஜாபில் சேர்றதுக்கான வாய்ப்போ இருக்குது. அப்போ வேலை மாற்றன்ற ஒன்று வந்துச்சுனாக்கா நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. ஏதோ ஒரு உங்கள் மேலே ஒரு பழிச்சொல் தந்து அல்லது நீங்களாக உங்களை ஃபயர் பண்ணியோ அல்லது நீங்கள் வேலையை விட்டு விலகியோ அல்லது நீங்களாக வாலண்டியாக வேலையை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விலகினா கூட அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மந்த்துக்குள்ளேயே அடுத்த ஜாப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வேலையை இறுக்கி பிடிச்சிக்கிறது ஒரு ரகம், அந்த வேலையை போனாலும் அடுத்த வேலையை உடனே ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு ரகம். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் தான் நடக்கும் இந்த டைம் ஆஃப் பீரியடு. ஏன்னா 5-8 தான் பக்காவாக வேலை செய்யும். 8 கூட சூரியனாக இருந்து அவர் ராகுசாரம் பண்ணுறதுனால யாராவது ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு அந்த இடத்துல கமிட் ஆவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த ஜாபை நீங்கள் இப்போ ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அப்போ வேலை வழி நீங்கள் ஏதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதாவது உங்கள் மேலே எதுவும் அலிகேஷன் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் அதெல்லாம் எப்படி சார் நம்ம பார்த்துக்க முடியுமா? அது தானாக வருது. நம்ம எவ்வளோ தான் அது இல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம என்ன வெத்தலை பாக்கு வச்சா கூப்பிட போகிறோம்? கிடையாது. தானாக வருது. அது தானாக எப்படி சரியாகுன்றது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் பேசாமல் அலட்டிக்கிட்டா, ஏன்னா இந்த இடத்துல 5ல் இருக்கிற குரு ரொம்ப ரொம்ப காம் டைப் ஆஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது உங்கள் மேலே ஒரிஜினலாகவே ஏதாவது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, உங்கள் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, ஏதாவது கொரிஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னம்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் ஒன்றுமே டோன்ட் கேர் பாலிசியில் இருந்திருக்கேன். எனக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா 5ல் இருக்கிற குரு உங்களுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் மரியாதையும் தரும். அப்போ நீங்கள் அதை போய் நீங்கள் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணுற போய் அது யாராவது, ஏன்னா 2ல் சனி இருக்கார். அப்போ உங்களுடைய வார்த்தைகள் தடித்து போயிடுச்சுன்னா எப்பவுமே ஈகோ கிளாஸ் வந்து தான் அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும்.
அப்போ தானாக வர்றது தானாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து 2ல் சனியை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது சும்மா இருந்தாலும் அதை ஏதாவது நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி பேச போய் அது அந்த வந்த பிரச்சனை தந்த பாதிப்பை காட்டிலும் நம்ம பேசுனதுனால வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 5, 8ன்றது சிந்தை தடுமாற்றத்தையும் தரும். ஜாப் வைஸு ஒரு சூஸ் பண்ணுறது கூட சிக்கல் இருக்கும். இந்த டைம் வரக்கூடிய ஒரு ஜாப் ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா, இந்த டைம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு நம்ம வந்து புதுசாக வரக்கூடிய வேலைவாய்ப்பை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா, அல்லது இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா, இதெல்லாமே வரும். எப்போயுமே 5, 8 சம்மந்தப்பட்டு குழப்பமானாலே இந்த சிக்கல் வந்துடும். 5ஆம் இடத்துல இருக்கிற குருவும் சந்திரசாரம் பெறுறான், சந்திரன் 7 கூடையன். இதில் என்னன்னா திருமண வாழ்க்கை பற்றியே உங்களுக்கு ஒரு முரண்பாடான குழப்பமான மனநிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ஜாப், ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ரெஷர், ரெண்டுமே வந்துடும். ஏன்னா இந்த ரெண்டையுமே கார்னர் பண்ணும் இந்த 5, 8. 5ஆம் இடம்ன்றது எண்ணம் சிந்தை சொல்லக்கூடியது, 8ன்றது குழப்பங்களை தரக்கூடியது. அதுதான் என்னன்னா இப்போ ஃபிசிக்கலாக இருந்தால் விபத்து வரும், ஆக்சிடென்டல் வரும். இது மென்டலாக தான். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல குரு வந்து சந்திரசாரம் பெற்றதுனால மென்டல் டிப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஜாப் வைஸு நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும், சர்வைவல் பண்ணணும் அப்படின்னோம்னா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனை. அதை விட்டுட்டு எடுத்தவங்கத்தான் 2ல் இருக்கிற சனியை வச்சு பேச்சை வச்சோம்னாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி சூழலுக்கு போகிற மாதிரி சூழல் ஏற்பட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா அது போயிடுமானா போகவும் போகாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸான ஒரு சூழலை உருவாக்கி தந்துடும். அப்போ நீங்கள் வந்து குழப்பமான முன்னிலை அந்த டைம் ஆஃப் பீரியடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வக்கர சனி காலத்தில். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்ப ஸ்தானம் தான், அது 7ஆம் இடத்துல டைரெக்டாக அந்த சந்திரனுடைய சாரத்தில் தான் 5ல் இருக்கக்கூடிய குரு இருக்கார். அப்போ உங்கள் கணவன் மனைவிக்குள்ளவே கருத்து வேறுபாடு உங்கள் ஜாப் வைஸே வச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துடும். உங்களுடைய வேலையே அது ஒரு பெரிய இடையூறாக வர்றதுக்கு, வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறக்கோ அல்ல வேலையை மாறி நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு நீங்கள் இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ இது வரைக்கும் வேலையில் இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து வேலையில் இருக்கணும், உங்களுடைய எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சர்வைவல் பண்ணணும் அப்படின்னோம்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பெருசாக நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா உங்களால் முடியாது. ஆனால் அது ஒன்று, ஏன்னா உங்களுடைய சுய புத்தின்றது இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணாது, ப்ளே பண்ணாது. அப்போ 5, 8ன்றப்போ குழப்பமான மனநிலை தான் இருக்கும். அப்போ நம்ம என்னென்னா இந்த காலகட்டங்கள் நம்ம அதாவது எந்த விதமான முக்கியமான முடிவுகள் வேலைக்கு போகிறத பற்றியோ அல்லது வேலைக்கு போகாமல் இருக்கிறத பற்றியோ முடிவெடுக்கக்கூடாது. அப்போ வேலைக்கு தான் போகிறோன்னாக்கா அதில் மாற்றம் வருதுனாக்கா அந்த மாற்றத்தையும் நீங்களாக தானாக வந்தால் வரட்டும், நாம்பளாக எதையும் க்ரியேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய டிசிஷன் அனைத்துமே தப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டிசிஷன் அனைத்துமே தப்பாகும் அப்படின்னம்னா நாம் எப்படி எடுக்கணும்? அப்போ நம்ம பேசாமல் இருந்தோம்னாலே அனலைஸ் மட்டும், ஒன்லி நீங்கள் வியூவர்ஸாக மட்டும் இருங்க, வியூ பண்ணுங்கள், விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது போல் நீங்கள் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதுக்குள்ளே பூந்து நீந்தி பார்த்தீங்க அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக அந்த குழப்பத்துக்குள்ளேயே நீங்கள் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே ஒரு பிரச்சனையை தூரக்கண்ணுன்னு அந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு அலசுறப்ப அது நிச்சயமாக உங்களை விட்டு அந்த பிரச்சனை போயிடும். பிரச்சனைன்றதே கிடையாது எதுவுமே. பிரச்சனையாக பார்த்தா தான் பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. அப்படி போல் உங்களுக்கு வந்த பிரச்சனையை கூட நீங்கள் வேடிக்கை பார்த்து இதுக்கு என்ன சொல்யூஷன், இப்போ இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு பர்சனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் என்ன மாதிரியான ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்றது மட்டும்தான். உங்களுக்கான பிரச்சனையாக பார்க்காம மற்றவருக்கான பிரச்சனையாக பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு ஈஸியான சொல்யூஷனை எடுக்க முடியும். அவங்களால அந்த சுச்சுவேஷன்லேருந்து கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல 5, 8ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், இவங்க 2 பேருமே சேர்ந்து 6ல் தான் இருக்காங்க. இன்னொன்று அது குழப்பமான மனநிலை தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ அந்த 8, 6 கண்டினியூ ஆனாலே அந்த பிரச்சனையே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். எப்போயுமே வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வழக்காக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். அப்போ நீங்களாக ஏதாவது இறங்கி நம்ம தீர்த்து வச்சுருவோம் அப்படின்னோம்னா முடியவே முடியாது. இதில் காப்பாற்றுறதுன்றது 5ஆம் இடத்துல இருக்கிற குரு மட்டும்தான். உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாமே மெயின்டைன் ஆகும். அப்போ நீங்களாக எந்த விதமான ரியாக்ட் பண்ணாத பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல மதிப்பை தரும். நீங்களாக ஏதாவது எடுத்து நான் முடிச்சு வைக்கிறேன்ற மாதிரி இறங்குனீங்க அப்படின்னோம்னாக்க நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா விளக்கம் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஏதாவது அதை குழப்பன்றதை விட அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, வேறு ஒன்றும் கிடையாது. எதையும் ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுக்காதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் கேப்பப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஒரு ஜாப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஒரு ஜாப் எனக்கு எதாக இருந்தாலும் சரி நாளைக்கு அவர் மேலேயே நம்ம பழி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று ஜனன சார்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி இருக்கும், எந்த தசாபுத்தி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு பாசிட்டிவான தசாபுத்தியை ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த வக்கர சனின்றது பெருசாக ரியாக்ட் பண்ணாது. நெகட்டிவான தசாபுத்தி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னோம்னாக்கா நிச்சயமாக ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதனில உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஜாதக ரீதியாக இருந்துச்சுனாக்கா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை வந்து பதிவிட்டு அதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதிகபட்சம் முடிஞ்ச மட்டும் நான் அதில் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு பதில். மற்றபடி உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜாவோ டைப் மெசேஜாவோ போடுங்க. ப்ளஸ் உங்களுடைய முக்கியமான கேள்விகள் என்னவோ அதையும் போடுங்க. அது பார்த்துட்டு எங்கள் கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின நம்பருக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வரும் பட்சத்தில் உங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் பேசி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.